அரசியலுக்கு வர இதுதான் சரியான நேரம் என முடிவு செய்து கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை அறிவித்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இதற்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைக்கப் போகிறார். அதற்கு முன்னோட்டமாக பாத்தீங்கன்னா பனையூரில் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தில் கொடியேற்றி ஒத்திகை பார்த்ததாகவும், இதற்கிடையில தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொள்கை குறித்த பாடல் தயாராகிவிட்டது எனவும் தெரிய வந்திருக்கு. பாடலாசிரியர் விஜய் அவர்கள் தான் தாவேகா கொள்கை பாடலை எழுதியதாகவும், விஜய் என்றால் வெற்றி என பொருள் என்றும், விஜய் என்கிற பெயர் மீது எஸ். சந்திரசேகருக்கு அப்படி ஒரு பிரியமாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசை மகனுக்கு கூட விஜய் எனவும் பெயர் வைத்திருக்காரு. இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் பெயரில் கூட விஜய் இருப்பதற்கு எஸ். சந்திரசேகர் அவர்கள் தான் காரணமாம். அதாவது எஸ்.ஏ.சியின் விஜய் சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இருப்பது போல தன்னுடைய கட்சி பெயரில் விஜய் என வைக்க முடியாது என்பதால் அதனுடைய பொருளான வெற்றியை சேர்த்திருப்பதாகவும், மேலும் கட்சியின் கொள்கை பாடலை கூட விஜய் அவர்கள் வைத்துதான் எழுத வைத்திருக்காரு. இந்த பாடலை நல்லவேளை விஜய் அவர்களை வைத்து எழுத வைத்தீர்களா, எங்கே அந்த பாடலாசிரியை வைத்து எழுத வைத்து விடுவீர்களோ என பயமாக இருந்தது என்கிறார்கள் தளபதியோட ரசிகர்கள். சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.